Taste the Daily. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக மற்றும் பாமகவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் AKT வரதராஜன் தலைமையிலும் 1300க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அதிமுக பொன் விழா கண்ட கட்சி என்றும் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க தொடங்கப்பட்ட கட்சி என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளோம் என்று கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட பொன் விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் MGR அவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. மக்களுக்கு எந்த அளவுக்கு சுமை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாலினின் திமுக அரசு சுமை கொடுக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது என்றும் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு புத்தகத்திற்காக எழுத்தாளர் வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள எழுத்தாளர் RA வெங்கடாச்சலபதிக்கு அகமகிழ் வாழ்த்துக்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டின் எல்லை மாவட்டங்களில் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருவதை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட தெம்பில்லாத முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கடும் விமர்சனம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். காயமடைந்த 5 தொழிலாளர்கள் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கடந்த 2019-20 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் 4.56 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 4 மடங்காக உயர்ந்து 7.56 லட்சம் கோடியாக உயர்ந்த கடன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற திமுக அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசின் கடன் லட்சக்கணக்கான கோடி அதிகரித்து வரும் அவல நிலை. முறையான நிதி மேலாண்மை இல்லாதது, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் தேவையற்ற செலவினங்களால் கடன் தொகை அதிகரித்த அம்பலம். தமிழ்நாடு அரசின் கடன் உயர்ந்து கொண்டே சென்றால் மக்கள் நலப்பணிகளை தொடர முடியாத நிலை ஏற்படும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. கடன் பெறும் முறை, பொதுத்துறை நிறுவனங்களை லாபகரமாக்குதல் போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்லாவிட்டால் குப்பை மேலாண்மை நிறுவனத்திடம் கேரள அரசே ஒப்படைக்க வேண்டும் என்றும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். விளம்பர நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. தமிழ்நாட்டில் உள்ள 1071 காவல் நிலையங்களில் 6 மாதங்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உறுதி.
அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை நிர்வாக திறனற்ற திமுக அரசு முறையாக பின்பற்றாமல் காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெருமானத்தம் கிராமமலை உச்சியில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா தோட்டம் கண்டுபிடிப்பு. 104 கிலோ எடை கொண்ட 21,500 கஞ்சா செடிகளுடன் இருவர் சிக்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கஞ்சா செடிகள் சிக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கள்ளச்சாராயத்தால் 67 பேர் உயிரிழந்த பிறகும் ஸ்டாலின் அரசு போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. LIC நிறுவனத்தில் பாலிசி முதிர்வு பெற்றும் அதற்கான தொகை 880 கோடியே 93 லட்சம் ரூபாய் உரிமை கோரப்படவில்லை. இந்த தொகை 3,72,282 பாலிசிதாரர்களுக்கு சொந்தமானது என்று மத்திய அரசு தகவல். 148 பொருட்களுக்கு வரி சீரமைப்பு செய்ய பரிந்துரை. சிகரெட், புகையிலை பொருட்கள், குளிர்பானங்கள், ஆடைகள் மற்றும் ஷூ உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு இப்போது விதிக்கப்படும் 28% வரியை 35% உயர்த்த முடிவு. மாருதி சுசுகி நிறுவனம் நடப்பாண்டில் 20 லட்சத்திற்கும் அதிகமான கார்களை தயாரித்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. மொத்த கார்களில் 60% ஹரியானா மாநிலத்திலும் 40% குஜராத்திலும் தயாரிக்கப்பட்டதாக தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பாஜக எம்பி பிரதாப் சந்திரா சாரங்கி மண்டை உடைந்தது. மைனாரிட்டி பாஜகவின் அராஜக போக்கால் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நாடாளுமன்றம் மல்யுத்த மைதானமாக மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம்.